டேஸ்ட்டான வெஜ் பிரெட் பிரிஞ்சி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். தேவையான ப்ரெட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நீங்கள் எண்ணெய் நல்லா காய்ச்சதும் அதில் ப்ரெட்டுங்களை நல்லா இந்த மாதிரி பொரித்து ப்ரௌனாக நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம ஃபோட்டோவில் இருக்கிற மாதிரி ஏலக்காய், பட்டை, கிராம்பு இந்த 3 மட்டும் போதும். இதை போட்டு இது பொரிஞ்சதும் இது கூட ஆனியன், நீங்கள் எவ்வளோ ஆனியன் வச்சுருக்கீங்களோ, நான் இப்போது 2 கிளாஸ் அரிசிக்காக செஞ்சுருக்கேன். நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ஆனியன் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த ஆனியனும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆனியன் நல்லா ப்ரௌன் கலரில் ஆகணும். அப்போ தான் நம்ம பிரியாணியோ பிரிஞ்சோ எது செஞ்சாலும் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். இது கூட நான் ஒரு 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் வந்த பிறகு தக்காளி, அதுக்கப்புறமா என்ன வெஜிடபிள் வச்சுருக்கீங்களோ, நான் பச்சை பட்டாணி இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேறு என்ன வெஜிடபிள் வச்சுருந்தாலும் போட்டிருக்கலாம், இல்லை வெறும் தக்காளி போட்டு கூட பண்ணலாம். இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. நான் சால்ட்டு ஆட் பண்ணதை இதில் காட்டல, உங்களுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டும் சேர்த்துக்கோங்க. அப்புறம் கொத்தமல்லி, புதினா அதுவும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் ஆக்கி விட்டுக்கோங்க. அதுக்குள்ளே இப்போ கரம் மசாலா, தனி மிளகாய் தூள், இதுவும் காரத்துக்கு தேவையான அளவு. தனி மிளகாய் தூள் சொல்கிறதுனால கொஞ்சமாக உங்களுக்கு, ஏன்னா 2 பச்சை மிளகாய் போட்டிருக்கோம், கொஞ்சமாக இது சேர்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் குக்கர்லனா பச்சை மிளகா டக்குன்னு வெந்துடும். இப்போ நம்ம இது வதக்கிக்கிட்டே இருக்கிறதுனால பச்சை மிளகா கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. டம் பிரியாணி செய்யும்போது கொஞ்சம் பச்சை மிளகா 1 கம்மியாக சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி வதங்கி வந்த பிறகு இப்போ நான் 1.5 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன். 1 கிளாஸுக்கு 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். இப்போ நீங்கள் எந்த கிளாஸில் எடுக்கிறீங்களோ, உங்கள் வீட்டில் எந்த கிளாஸில் எடுக்கிறீங்களோ அதே கிளாஸில் 1 கிளாஸ் அரிசினா 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றுங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ நான் 1.5 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன். அதனால் ஃபஸ்ட்டு 1.5 கிளாஸ் தண்ணி காட்டினேன். அதுக்கப்புறம் அரை கிளாஸ் அரிசிக்கு திருப்பியும் 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். கொஞ்சம் இது தம் பிரியாணின்னு சொல்கிறதுனால ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி எக்ஸ்ட்ரா கூட வைக்கலாம். ஏன்னா குக்கர்னால் கரெக்டாக வைக்க போகிறோம். இதுக்கு இப்படி பண்ணிடலாம். பாஸ்மதி ரைஸ் நான் ஊற வச்சு வச்சுருக்கேன். காய்கறிலாம் வெட்டும் போதே ஊற வச்சு வச்சாலே போதும். இப்போது அந்த தண்ணி நல்லா கொதித்த பிறகு இந்த அரிசியை போட்டு இந்த மாதிரி ஒரு 70% நல்லா இதுவான பிறகு தம் போடுங்க நீங்கள். இப்போ நான் தம் போட்டுட்டேன். இதை அப்படியே மூடி வச்சுருங்க. பாருங்கள் 70% நல்லா வெந்துடுச்சு. இப்போ அப்படியே நல்லா மூடி வச்சுட்டு இது மேலே ஒரு நல்ல ஒரு வெயிட்டான தண்ணி பாத்திரம் எதனா ஒன்று வச்சுருங்க. வச்சுட்டு இப்போ தம் நான் ஓப்பன் பண்ணிட்டு தான் காட்டுறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ரெட்டை நம்ம பொரிச்சதை லாஸ்ட்டில் தான் ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் சர்வ் பண்ணும்போது அதை மிக்ஸ் பண்ணி நீங்கள் சர்வ் பண்ணுங்கள். ஏன்னா ஃபஸ்ட்டே நீங்கள் கலந்துட்டிங்கன்னா ப்ரெட்டு வேறு மாதிரி ரொம்ப சொதன்னு ஆகிடும். இது கடைசியாக நீங்கள் சர்வ் பண்ணும்போது பண்ணிங்கன்னா கொஞ்சம் க்ரன்ச்சியாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும்.